எக்ஸ்ப்ளோரர் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியிருக்க இடம் ஒரு பிரம்மாண்டமான அழகான அருவி. அந்த அருவி எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? கொல்லிமலை. அங்க ஃபால்ஸ் மட்டும் இல்லாம அங்க சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதோட ஒரு சின்ன கிளிப்பு தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு எங்களுக்கு தோணுனதை வீடியோவோட சேர்ந்து சொல்ல போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போனோம்னா, சென்னையிலேருந்து கிளம்பி ஆத்தூர் வழியாக முள்ளக்குறிச்சியில் லெஃப்ட் எடுத்து செங்கரை வழியாக கொல்லிமலைக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் இந்த ஃபால்ஸை விசிட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் எடுத்த வீடியோவை ஏன்டா இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்டால், பேட்டா கொடுத்தா தானே வீடியோ வரும், பேட்டா எங்கே மாத்தாராங்க, கூப்பிட்டு போகிற வழியில் பிஞ்ச தோசையும் கார சட்னியும் தான் வாங்கி தராங்க. அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு மக்களே. நாங்கள் கிளம்புனதுல இருந்து மலை அடிவாரம் போற வரைக்கும் இயற்கை அணை மலை துளிகளை எங்க மேலே அப்படியே தெளிச்சுக்கிட்டே வந்தாங்க. ரோடோட ரெண்டு சைடும் கூட பார்க்க ரொம்பவே பச்சை பசுமையா வயல்கள் நிறைஞ்சு இருந்தது. பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. கொல்லிமலைக்கு போகிறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று நாங்கள் வந்த வழி, இன்னொன்று அங்கே லெஃப்ட் எடுக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்கிற அந்த ரூட்டுக்கு போய் நீங்கள் சேர்ந்துடலாம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா பைக் ரைட் பண்ணுறதுக்கு ஜெம்மையான ஒரு வழின்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய ட்ரோன் ஷாட் வீடியோஸ் கூட இன்ஸ்டாகிராம்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கும் சேனல் போகிற நிலைமைக்கும் வேறு வழியே இல்லாமல் ஷார்ட்டஸ்ட் ரூட் ஃப்ரம் சென்னைன்னு நாங்கள் சூஸ் பண்ணோம். விச் இஸ் ஹேர்பின் ரூட் கிடையாதுன்னு வி ஆர் டெல்லிங் மக்களே. எங்களுக்கு வேறு வழி தெரியல. ஆனால் நீங்கள் பைக் ரைடர்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். எல்லா கீர்ஸ் ஹெல்மெட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். மலை ஏற ஆரம்பித்த உடனே பனிமூட்டம் ஃபுல்லாக எங்களை சூழ்ந்துருச்சு. எதிரில் என்ன வண்டி வருதுங்கிறத கூட பக்கத்தில் வந்த பிறகு தான் எங்களால் பார்க்கவே முடிஞ்சது. அதே சமயத்தில் தான் எங்களுக்கு இந்த கிரேசியான ஒரு ஐடியாவும் எங்களுக்கு தோணுச்சு. பனிமூட்டத்துக்குள்ளே ட்ரோனை விட்டால் எப்படி இருக்கும்னு யோசித்தோம். நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை இப்போ நீங்களும் பாருங்கள். இந்த இடம் பேரு செங்கரை. இது மலைகள் நிறைஞ்ச இடங்கிறனால சாப்பாடு கடைகள் இங்க ரொம்பவே கம்மி. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும். இதை விட்டா கொல்லிமலை கிட்ட தான் நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்குங்கிறனால நாங்க இங்கேயே சாப்பிட்டு வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு திரும்ப எங்க பயணத்தை தொடர்ந்தோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்குறதுக்கு ஹோட்டல் புக் பண்ணாமல் போனது தான். நாங்கள் போனப்போ எங்களுக்கு எந்த ஹோட்டலுமே கிடைக்கல. கடைசியில் தேடி ஏஜி ரெசார்ட்டுங்கிற இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிது. 4 பேருக்கு 2000 ரூபாய் வாங்கினாங்க. ரூம்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதனால நீங்கள் வரதா இருந்தால் ப்ரீவியஸாகவே புக் பண்ணிட்டு வாங்க. கொல்லிமலையோட முக்கியமான அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு சின்ன அருவி ஒன்று இருக்கும். இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பல ஃபால்ஸோட பெருசாக தான் இருக்கு. ஆனால் மெயின் ஃபால்ஸோட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. நாங்களே லைட்டாக ஷாக் ஆகிட்டோம். இந்த அருவி பேர் மாசிலா அருவி. இங்கே உள்ளே போகிறதுக்கு நீங்கள் டோக்கன் போட்டு தான் போகணும். அதுக்கான ரேட்ஸ் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 5 ரூபாயும் வாங்குறாங்க. அது போக அவங்க கேமராவுக்கு தனியாக காசு வாங்குறாங்க. தூரத்தில் ஃபால்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபால்ஸ் போகிறத பற்றி சொல்லணும்னா ஃபேமிலிஸ், பெரியவங்க, குழந்தைங்க யார் வேணால் ஈஸியாக போகலாம். ஏன்னா அழகாக ஸ்டெப்ஸ்லாம் கூட கட்டியிருக்காங்க. அது போக சேஃப்டியாக குளிக்கிறதுக்கு கம்பிலாம் கூட போட்டிருக்காங்க.
அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் நம்ம மெயின் ஃபால்ஸ் ஆன ஆகாய கங்கை இருக்கு. இந்த ஃபால்ஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த போர்ட்ல அரப்பளீஸ்வரர் ஆலயம்னு போட்டிருந்ததை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஃபால்ஸை லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு லேட்டாக போனோம். பார்த்தா ஃபால்ஸை காலையில் 6 மணிக்கே திறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 9 மணி ஆப்பில் நாங்கள் போயிருப்போம். அப்போவே இவ்வளோ கூட்டம் அங்கே டிக்கெட் வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர் களத்தில் இறக்கி விட்டாச்சு. அவர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த அருவியோட பேர் ஆகாய கங்கை அருவி. இந்த அருவிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இங்கே ஸ்டெப்ஸ்லாம் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக இறங்கிடுவீங்க. ஆனால் பிரச்சனை இங்கே வரும்னா திரும்ப ஏறும்போது தான். இறங்கின எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் திரும்ப மேலே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஃபால்ஸுக்கு போகும்போது வெயிட்டை கம்மியாக எடுத்துகிட்டு போங்க. தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே ஒரு இடத்துல தான் தண்ணி கிடைக்கும். அதனால் வாட்டர் பாட்டில்ஸ் கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு போங்க. ஆனால் அதுக்காக அந்த இடத்துல குப்பையை போட்டு வராதீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் முன்னாடி நம்ம பார்த்த ஃபால்ஸ் ரொம்ப சின்னதுன்னு சொன்னேன்னு. ஐயாறு ஆறிலிருந்து வர தண்ணி 300 அடி அதாவது 90 மீட்டர் உயரத்திலிருந்து இந்த அருவியில் கொட்டுது. இந்த இடம் ரொம்பவே வழுக்கும். அதுக்காக சேஃபாக நடந்து போகிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கயிறும் கம்பிகளும் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. நிறைய பேர் கம்பியை பிடிக்காம கீழே விழுறதை நாங்களே பார்த்தோம். அதனால இதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறதா நமக்கு நல்லது. இல்லை நான் கண்டிப்பாக செல்றதான். தண்ணி 300 அடியிலிருந்து விழுறனால ஒரு 10 பேர் ரவுண்டு கட்டி டமால் டுமில் நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் அசராதவர் நம்ம எக்ஸ்ப்ளோரர். அப்பயும் அவர் போவார். ஏன்னா அவர் தான் எங்களோட டெஸ்டிங் பீஸ் எப்போதுமே. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். அடுத்து இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகலான்னு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் போட் ஹவுஸும் சரி பொட்டானிக்கல் கார்டனும் சரி ரெண்டுமே கொரோனா காரணமாக மூடியிருந்தாங்க. போட் ஹவுஸோட என்ட்ரியில் சின்ன கேப் ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் நாங்கள் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. போட்டில் மல்லாக்கப்படுத்தி இருக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சுது கொரோனா எந்த அளவுக்கு டூரிசமை பாதிச்சிருக்குன்னு. கூடிய சீக்கிரம் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துடும் நாங்கள் நம்புகிறோம். வந்த உடனே திரும்ப இந்த பிளேஸோட அப்டேட் வீடியோ நாங்கள் போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டுமே ஃப்ரீ தான். ஃப்ரீங்கிறதுக்காகலாம் பண்ண முடியாது பாஸ் அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு ரொம்ப தெளிவாக கேட்குது. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பாய். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க இது